நாம் இன்னைக்கு சூப்பரான இந்த கேக் இல்லை, கேக்கும் சூப்பர் தான். பட் அதுக்கு மேலே இருக்கிற இந்த டாப்பர் DIY ஃபுல் ஸ்ட்ரிங் டாப்பர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்று இல்லை 2 டாப்பர்ஸ் வந்து நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இதில் வந்து பண்ணாலும் ஃபாண்டன்ட்டில் வந்து நம்ம பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் அதை நல்லா லூஸ் பண்ணணும். எப்படி பண்ணலான்னா நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா கை வலிக்கும், பட் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் சாஃப்ட் ஆகும். அது கூட மறக்காம டைலோஸ் பவுடர் இல்லை CMC பவுடர், இந்த 2ல ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் டைலோஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா, லாங் சைஸ் ஸ்கேல், அந்த பிரெத்துக்கு நான் வந்து கட் பண்ணிக்க போறேன். இதுக்கு நமக்கு 2 பீஸ் வேணும். ஸோ 2 அதே சைஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்க கேக்கோட சைஸ் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அது கரெக்டாக ஃபிட் இன் ஆகுமா அப்படிங்கிறதையும் வந்து நீங்க பாத்துக்கலாம். இந்த இது வந்து இந்த சைஸ் வந்து நமக்கு ஒரு 1 kg 1/2 kg கேக்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறமேலு நாம ஒரு பீஸ்ல வந்து உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போறோம். இது வந்து நான் எடிபிள் மார்க்கர்ல தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துட போறோம். ஸோ நமக்கு அந்த பார்டர் மட்டும் இருந்தா போதும். இதுல நான் சில மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. ஸோ நான் அதை அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்பவுமே மிஸ்டேக்ஸ்ல இருந்தா நம்ம கத்துக்க முடியும். ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ இது வந்து ரொம்பவே ஃப்ரெஜைலாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சன்னமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் டிசைனை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதை வந்து நாம இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த செகண்ட் பீஸ் மேலே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதை எடுத்து ஒட்டி உள்ளுக்குள்ள எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபுல்லுமே உடஞ்சி போச்சு. அதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து புல் பண்ணுறதுக்கான சாட்டின் ரிப்பன் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சாட்டின் ரிப்பனும் பார்த்தீங்கன்னா அதே சைஸில் இருக்கு. பட் அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாட்டின் ரிப்பனோட ஒரு எண்ட்ல வந்து அந்த கேர்ளோட பிக்சர், ஸோ அதுதான் வந்து கிஸ் பண்ண போகுது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அண்ட் பாயோட பிக்சர் வந்து நாம மேலே, அதாவது அந்த பர்டிகுலர் டிசைனோட அந்த மேலே தான் நம்ம இது பண்ணணும். சாட்டின் ரிப்பன்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒரு சைடில் வந்து, அதாவது அதர் எண்டு, இப்போ ரைட் எண்ட்ல வந்து நான் அந்த கேர்ளோட பிக்சரை வந்து நான் வந்து வச்சிட போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அது ஸ்டேபிள் பண்ணேன், பட் அது சரியா வரல. அப்போ 2-way ஸ்டிக்கர் போட்டு அதை நான் ஒட்டிட்டேன். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 லெஃப்ட் சைடு இருக்கிற எண்டை வந்து நாம அந்த மேலே ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து விடணும். அதாவது செகண்ட் லேயருக்கும் ஃபர்ஸ்ட் லேயருக்கும் சென்டர்ல வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரிப் வந்து இருக்கணும், சாட்டின் ரிப்பன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ கீழே இருக்கிற பாட்டம் லேயருக்கும் மேலே இருக்கிற டாப் லேயருக்கும் நடுவால இருக்கணும். அண்ட் அந்த கேர்ள் வந்து டாப் லேயர்ல தான் இருக்கணும். ஸோ நீங்க உள்ள விட்டு அந்த சைடு வந்து இழுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வீடியோல பாக்குற மாதிரி அந்த கேர்ள் பிக்சர் மேலதான் இருக்கணும், பாய் பிக்சரும் மேலதான் இருக்கணும். ஸோ பாய் பிக்சர் லெஃப்ட்ல இருக்கு, கேர்ள் பிக்சர் ரைட்ல இருக்கு. ஆனா அந்த இழுக்கிற அந்த சாட்டின் ரிப்பன் மட்டும் நாம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து மேல் லேயருக்கும் கீழ் லேயருக்கும் சென்டர்ல வந்து இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கா, மூவ் ஆகுதா, எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் போட்டு நாம சீல் பண்ண போறோம். சீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே சீல் பண்ணிடக்கூடாது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த பாய் பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் சீல் பண்ணிடாதீங்க. சீல் பண்ண ஒட்டிக்கும், இழுக்க முடியாது. ஸோ மற்ற ஃபுல் 3 சைட்ஸுமே நல்லாவே சீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு அதை இழுத்ததுக்கு அப்புறம் உங்க என்ன மெசேஜ் வேணுமோ, அது உங்க கஸ்டமர் கொடுக்குற மெசேஜ் வந்து நீங்க அந்த இடத்துல வந்து இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஹாப்பி பர்த்டே இருக்கும், இல்லை சர்ப்ரைஸா வேற ஏதாவது மெசேஜ். ஸோ எனி மெசேஜ் நீங்க பண்ணணும்.
இதுலயும் ஒரு ஸ்கேட்ச் இருக்கு. நீங்க இழுக்கும் போது இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நீங்க மெசேஜை எழுதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எழுதிட்டீங்கன்னா அந்த உள்ள மெசேஜ் வந்து ஹைட் ஆயிக்கும். ஸோ அதனால இப்போ இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் எழுதுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வெறும் பிளெயினா ஒயிட்டா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து மேல ரெட் கலர் வந்து கோட்டிங் கொடுக்க போறேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களோட இஷ்டம். நீங்க மெட்டாலிக் கலர் கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி எனி கலர்ஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி ரெட் அண்ட் ஒயிட் வந்து உங்களுக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். பட் நான் இதே வந்து இதுலயும் வேற ஒரு கலர்லயும் வந்து நான் செகண்ட் டிசைனை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு பிக்சர்ல லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. ஸோ இப்போ கலர் வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம அடிச்சாச்சு. இங்க வந்து பியூர் ஒயிட் அண்ட் ரெட் கலர்ல தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க செகண்ட் டிசைனுக்கு போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு நாம கட் பண்ணிக்கணும். ரவுண்டா நம்ம கட் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த கேக்கோட பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் டயாமீட்டர்ல இருக்கும். ஸோ நான் வந்து 6 இன்ச் டயாமீட்டர் இருக்கிற இது கட்டரை வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க கேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 kgக்கு இது கரெக்டா இருக்கும். ஸோ அதை நல்லா ரோல் பண்ணிட்டு 2 பீஸா நம்ம பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் இதுல எல்லாத்துலயுமே வந்து 2 பீசஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ செகண்டையும் நம்ம அதே மாதிரி ஒர்க் பண்ணி 2யும் எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம்னா நாம வந்து மேலே வச்சு பார்க்கணும் 2 கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுல பீஸ் நம்பர் 1 டாப் லேயர் அதுல வந்து நாம அதே மாதிரி ஒரு ஸ்கேல் லென்த்துக்கு வந்து நாம கட் பண்ணிக்க போறோம். ஸோ நடுவில் சென்டர்ல வர மாதிரி அதை கட் பண்ணிக்க எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பீஸை வெளியே வீசிடாதீங்க, அது நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே ரெட் கலர் தான் அதுவும் நான் பண்றேன். ஸோ எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு சாட்டின் ரிப்பன் வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் சீல் பண்ணிக்கலாம். ஸோ கீழ் லேயர் பாட்டம் லேயருக்கு மேல டாப் லேயர் வச்சுட்டு அதே மாதிரி நாம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து அந்த ரிப்பனை வந்து நாம கீழ் வழியா எடுத்து வெளியே எடுக்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் மேல வந்து கேர்ள் பிக்சர் வந்து ரைட் சைட்ல மேல இருக்கணும், பாய் பிக்சர் லெஃப்ட் சைட்ல அந்த கேப் இருக்கும் அதுல வந்து மேல இருக்கணும். ஸோ இந்த இழுக்கிற ஸ்ட்ரிங் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேல பாய் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே, அதாவது ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் மிடில்ல வந்து அது இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சீல் பண்றது வந்து அந்த இடத்துல சீல் பண்ணக்கூடாது, பேலன்ஸ் மற்ற இடத்துல வந்து நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த டிசைன். இப்போ நான் வச்சு பார்த்தேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபர்ஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல ஃபைனல் ப்ராசஸ்க்கு போங்க. திருப்பியும் சொல்றேன். ஸோ நம்ம சீல் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து சாட்டின் ரிப்பனை வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் மிடில்ல வந்து நீங்க வெளியே எடுத்துக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம புல் பண்ண போறோம். ஸோ நீங்க எந்த சைட் புல் பண்ணாலும் சரி, ரைட் சைட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நாங்க பண்ணிக்கிறோம். நான் இங்க லெஃப்ட்ல தான் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைட்ல அது கரெக்டா புல் பண்ற அந்த இடத்துல வந்து நம்ம சீல் பண்ணாம அதை வந்து அந்த ரெட் கலர் சாட்டின் ரிப்பனை வந்து உள்ள விட்டுடுறோம். லெஃப்ட் சைட் டாப்ல வந்து நாம அந்த பாயோட பிக்சரை அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. அது லைட்டா நீங்க வாட்டர் அந்த இடத்துல போட்டீங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். ஸோ நீங்க எதுவுமே மற்ற எதுவுமே யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை. அண்ட் ரைட் சைட்ல அந்த கேர்ள் பிக்சருக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டேப்லர் அடிச்சிருந்தேன், பட் அது சரியா வரல. அதுக்கப்புறம் 2-way ஸ்டிக்கர் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெசேஜ் வேணுமோ இதுல நான் தப்பு பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ முன்னாடி புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இடத்துல எழுதியிருக்கணும், பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் வந்து லெஃப்ட் சைட்ல இதாயிடுச்சு, பட் சம் மேனேஜ். ஸோ அதனால எப்பவுமே இழுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க உங்க மெசேஜை நீங்க டைப் பண்ணலாம், சாரி எழுதிடலாம். ஸோ வாட்ஸ்எவர் நீங்க அந்த மாதிரி மெசேஜஸ் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ இழுத்து பார்த்தேன் கரெக்டா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நம்ம மற்ற டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் ஒண்ணுனா போகலாம். ஸோ சேம் ஒயிட் அண்ட் ரெட்டுங்கிறதுனால ரெட் கலர்களை வந்து நான் ஃபுல்லா பார்டர் கொடுத்துக்க போறேன். ஸோ அப்பதான் வந்து கொஞ்சம் அது லைக் ப்ராமினெண்டா தெரியும். ஸோ அதனால அது ஒரு பார்டர் மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா ஹார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ண போறோம். இதுல என்ன லக்குன்னா இந்த 2 கேக் ஆர்டர்ஸுமே வந்து வித்தின் 2-3 டேஸ் கேப்ல தான் வந்துருந்துச்சு. ஸோ 2 கஸ்டமருமே வந்து நமக்கு இதே டிசைன் வேணும்னு சொல்லி நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ லக்கிலி வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ 2மே ட்ரை பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் இதுல வந்து பண்றதுக்கு. இதுலயே ரெடிமேடும் இருக்கு, கோல்டன் கலர்ல ரெடிமேட் டாப்பர்ஸ் இருக்கு. பட் அது வந்து காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும். பட் இந்த மாதிரி நம்ம டாப்பர்ஸ் போகும்போது அந்த ஃபாண்டன்ட் ஒர்க் பிளஸ் நமக்கு நிறைய ஒர்க்ஸும் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வரும். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது.
ஸோ நான் சொன்ன மாதிரி அவ்வளோவா எனக்கு அந்த பின் பண்ணது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, சரியாகவும் வரல. ஸோ அந்த இடத்துல நான் வந்து 2x ஸ்டிக்கர் போட்டுட்டு சூப்பராக ஒட்டியாச்சு, நல்லா ஒட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக்ஸில் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 2 டிசைனுமே வந்து நான் செஞ்சேன். ஸோ 2மே டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ். ஸோ செஞ்சு இப்போ எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோனால் உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக அதை ஒட்டிட்டு நம்ம ட்ரை பண்ணியும் பார்த்தோம், பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ மற்ற டெக்கரேஷன்ஸு நம்ம ஒன்றுனா வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த பார்டர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நமக்கு இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அளவு கரெக்டாக நான் பார்க்காம நான் வந்து மெசேஜ் எழுதிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் திருப்பி நல்ல வேலை அது வந்து ஆல்ரெடி கட் பண்ண பீஸுங்கிறதுனால திருப்பி போட்டுட்டு நான் என்ன மெசேஜ் வேணுமோ இது தடவை கரெக்டாக எழுதி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஹார்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த டெக்கரேஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸில் இதெல்லாம் செய்ய முடியும். நான் இது முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமரும் வந்து நம்மகிட்ட வந்து இதே மாதிரி டாப்பர் வேணும்னு கேட்டாங்க. அது வந்து வேற கலரில். ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த சிங்கிள் ஸ்ட்ரிப்பா இல்லை இந்த ரவுண்டா இல்லை ரவுண்டில் வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லை இந்த பிளாக் அண்ட் கோல்டு, அதாவது பிளாக் ஒயிட் அண்ட் கோல்டு தான் இன்னொரு கலர்ல நான் செஞ்சிருந்தேன். ஸோ இது 3லேயே வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நான் சொல்கிறது தான், உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுக்கலாம். எப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு பேக்கராக வந்து நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடலாம். இப்போ ஒன்றுனா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன கலர் இதுதான். ஸோ கோல்டன் கலர்லையும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா கேக் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பால நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.